விஜய் வந்து வீட்டுக்கு வரதால காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்து பார்த்து எல்லாமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்றாரு. காவேரி ரொம்ப வந்து பயங்கரமா அவங்க மேல ரொம்ப வந்து கொதிக்குது. அப்படியே விஜய் என்ன பண்றாரு, அவங்கள வந்து அப்படியே இறுக்கி அணைச்சு வந்து அப்படியே வந்து இருக்காரு. அத பார்த்துட்டு "ஏங்க உங்களுக்கும் ஜுரம் வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க?" அப்படின்றாங்க. "எனக்கு வந்தா வந்துட்டு போகுது காவேரி. ஆனா அதுக்காக நீ குளிர நடுங்கும்போது நான் அப்படியே விட முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி அணைக்கிறாரு. உடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. உடனே வந்து அப்படியே வந்து நெத்தியில வந்து என்ன பண்ணுறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஈர துணியை வந்து போட்டு அவங்களுக்கு எடுக்கிறாரு. அடுத்து "காவேரி இங்கே பாரு, உடம்பெல்லாம் நான் தான் துடைச்சி விடுவேன்" அப்படின்றாரு. "ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க" அப்படின்றாங்க. "அதெல்லாம் தெரியாது, நான் தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரி அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து காவேரி பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பக்காவாக வாங்கி கொடுக்குறாரு. இங்கே வந்து விஜயை பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க அம்மா வரும்போது விஜய் எங்கே பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு காவேரி பயந்து போயிடுறாங்க. விஜய் வந்து அந்த கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அடுத்து அவங்க அம்மா போனோன்னு நிம்மதி அடைகிறாரு. அடுத்து அவங்க அம்மா கிட்ட காவேரி சொல்கிறாங்கம்மா, "நீ வராதம்மா, நானே பார்த்து அது எப்படி நீயே பார்த்துப்ப? நான் வர வேணாவா? இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்கும்போது நான் வந்து பார்த்துக்குவேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, சரிடி. இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்கும்போது நீ குளிக்கக்கூடாது தெரியுதா?" அப்படின்னோடனே உடனே விஜய் சிரிக்கிறாரு. தூரமாக இருந்துட்டு உடனே நான் நான் வந்து உனக்கு எல்லா உடம்பெல்லாம் துடைச்சி விடுறேன் அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க காவேரி. அப்போது நான் தான் எல்லாம் பண்ணேன். "ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க, அவன் ஹாட் வாட்டர் வச்சு நான் பார்த்துக்கிறேங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன காவேரி, உனக்கு நான் செய்யக்கூடாதா? காலெல்லாம் நான் துடைச்சி விட்டேன் காவேரி" அப்படி சொல்லிட்டு வம்படியாக வேலை செஞ்சுட்ருக்காரு. இதனால் காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜயை. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரிக்கு அந்த இளநீர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அப்படியே பார்த்து பார்த்து வந்து அவங்க சாப்பாடு ஊட்டி விடுறது, அதெல்லாம் அவ்வளோ துல்லியமாக வந்து கவனிக்கிறாரு. "குட்டி பாப்பா, பார்த்தல்ல அம்மா வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்காங்க, உனக்கும் இது எஃபெக்ட் ஆகும், அதனால் நீ பத்திரமா இருக்கணும் சரியா?" அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. "என்னங்க பேசுகிறீங்க? குட்டி பாப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்" அப்படின்றாரு. அடுத்து வந்து காவேரி வந்து வெளியே போயிட்டு ஒரு மாதிரி வெக்கையாக இருக்குங்க, வெளியே உட்காரணும் போல இருக்குங்க அப்படின்னோடனே, "அதான் எல்லாம் தூங்கிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி, வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே போயிட்டு அந்த வறண்டால உட்காடுறாங்க காவேரி. கூடவே விஜயும் உட்கார்றாரு. அப்படியே தன்னை மறந்து அப்படியே விஜய் மேலே தோள் மேலே சாஞ்சிடுறாங்க காவேரி. அப்படியே வந்து விஜய் வந்து வருடி விடுறாரு. வருடி விட்டு சொல்கிறாரு, "காவேரி, இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரி. நான் எனக்கு வந்து இந்த மாதிரி நோய் வந்தது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? நோயெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, இதெல்லாம் போயிடும், சின்ன விஷயம் தான் காவேரி" அப்படின்றாரு. அப்புறம் "எதுக்காக சந்தோஷப்படுறீங்க?" "இல்லை காவேரி, இந்த மாதிரி எத்தனை நாளாச்சுல, இந்த மாதிரி நைட்டில் நம்ம ஒன்றா வந்து பேசி பழகி இருந்து எவ்வளோ நாளாயிடுச்சுல, நம்ம எப்போவுமே பிரிஞ்சு தானே இருக்கோம் காவேரி" அப்படின்னோடனே, "இனிமேட்டு பிரியவே இல்லைங்க நம்ம கூட" அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து விஜய் தோள் மேலே சாஞ்சுக்கிட்டு, "எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க" அப்படின்னு. "காவேரி மடியில் படுத்துக்கிடி" அப்படி சொல்லிட்டு படுக்க வச்சு அப்படியே வந்து தட்டி கொடுக்குறாரு. அப்படியே தூங்கி போகிறாங்க காவேரி. காவேரியோட பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாரு விஜய். உடனே வந்து காவேரி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. "ஐயோ, நான் இங்கேயே தூங்கியிருப்பேன்." "தூங்குனா தூங்கு, எனக்கு என்ன இருக்குது? ஐயோ, நைட்டில் யாராவது முழிச்சு வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான்." பார்த்துட்டு போகிறாங்க காவேரி. எவ்வளோ நாள் தான் பயந்துருக்க முடியும்? அதனால் ஒன்றும் இல்லை. "ஏங்க வேணாங்க, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க" அப்படின்றாங்க. "சரிங்க, உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த மாதிரி நிலைமையில என் கூட இருக்கீங்களே, உங்களுக்கு வரும்னு உங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாதா? வீட்டில் பார்த்தீங்கல்ல எல்லாரும், எங்கே தனக்கு வந்துருமோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன் என் அம்மா கூட நான் தனியாக போய் இருக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அக்காவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க ஏங்க?" அப்படின்னோடனே, "ஏன்னா நீயும் நானும் வேறு வேறு இல்லை காவேரி, நம்ம 2 பேருமே ஒன்று தான், புரியுதா?" அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, "ஈருடல் ஓர் உயிர் அப்படி தானே?" "ஆமாம் அப்படிதான், பின்ன புருஷன் பொண்டாட்டினா சும்மாவா? உனக்கு எனக்கு ஒன்றுனா நீ விலகி இருப்பியா என்னை விட்டுட்டு? அப்படின்னு நான் எப்படிங்க விலகி இருப்பேன்? அதே மாதிரி தான்டி" அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக வந்து அப்படியே நெளிச்சு போகிறாங்க. அப்படியே தண்ணியை மறந்து. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வராங்க. அவங்க அம்மாலாம், "பரவாயில்லடி, இந்த அளவு தெளிவாக இருக்கியே" அப்படின்றாங்க. "ஒன்றும் இல்லைம்மா" அப்படி சொன்னோன்னே, இங்கே காவேரி வந்து யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க. நம்ம வந்து பாட்டி பாட்டி என்ன பண்ணுறாங்க, "இவ என்னவோ பண்ணிகிட்ருக்காளே, உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி, "ஐயய்யோ, பாட்டி வந்துடுச்சு, எங்கள் அம்மாவாவது நான் சமாளிச்சிடுவேன், ஆனால் பாட்டியை சமாளிக்கவே முடியாது, அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடும், அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சாலாம் வேலைக்கு ஆகாது, நீங்கள் வெளியே இப்போ உடனே கிளம்பி இப்படி காவேரி கிளம்ப முடியும்? அதெல்லாம் தெரியாது, இருங்க பாட்டியை நான் எப்படியா போக்காட்டுறேன், அப்படியே கிளம்பி போயிடுங்க" அப்படின்னோடனே பாட்டி வந்து அப்படி பார்க்கும்போது உடனே ஓடி போயிடுறாரு. "காவேரி, உண்மையை சொல்லு, நீ யார்கிட்ட பேசின?" அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும் ஐயய்யோன்னு.